வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் பல வருஷம் கனவு, ஆசை, என் லட்சியம் கூட சொல்லலாம். என் ட்ரீம்ஸ் அப்பப்போ மாறிக்கினே இருக்கும், அது வேறு விஷயம். பட் இப்போ நம்ம எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி என்றது உலகம் வாஞ்சியம். நாங்கள் கூகுள் மேப் செக் பண்ணும்போது சென்னை டு ஊட்டி 11 ஹவர்ஸ்னு காமிச்சிச்சு. பட் நாங்கள் ஒரு 7 ஹவர்ஸ் ரீச் ஆகிட்டோம். அதே சமயத்தில் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. அதுக்கு காரணம் இதோ இவர் தான், எங்கள் நைனா. ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம். பட் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே காரில் இல்லைனா ட்ராவல்ஸில் போகும்போது குன்னூரை தாண்டி தான் ஊட்டிக்கு போவோம். நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திக்கணும்னா குன்னூருக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிடுவோம். குன்னூரில் நம்ம போகிற வழியிலேயே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இது போக நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடமும் குன்னூரில் இருக்குது. டே 1ல் நாங்கள் மேக்ஸிமம் குன்னூரில் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போய் ரூமும் எடுத்துட்டோம். ஃபஸ்ட் நீங்கள் ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ட்ரிப் பிளானர் இருக்கணும். என்ன சாப்பிட்ணும், எங்கே சாப்பிடக்கூடாது, எந்த ஹோட்டலில் தங்கணும், எந்த ஹோட்டலில் தங்கக்கூடாது, எது இம்பார்ட்டன்ட் இல்லை, எங்கேனாலும் நம்ம ஸ்கேம் ஆகும், இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். இதால் நம்ம ஸ்கேம் ஆகிறதையும் தப்பிக்கலாம், நம்ம எல்ஸ்பாயில் ஆகிறதையும் தப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு டே நாங்கள் டூலிப் ரெசிடென்சியில் ரூம் எடுத்தோம். இதில் நாங்கள் மொத்தம் 2 ரூம் எடுத்தோம். ஒன்று எங்கள் 2 பேருக்கு, இன்னொன்று எங்கள் அம்மா நானாக்கு. இந்த ஹோட்டல் ஊட்டியில் ஒரு ஹெல்த் கில்ன்ற இடத்துல இருக்குது. இதுவும் ஒரு வகையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல் தான். உங்களுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் வேணும்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் எடுக்கலாம். இல்லை எனக்கு வியூ பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு இதோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹோட்டல் வேணும்னா ஊட்டி மெயின்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் கேட்டிங்கன்னா தலைச்சேரி ரெசிடென்ஸில் நீங்கள் ரூம் எடுக்கலாம். அங்கே ரூம் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஊட்டியில் எல்லா டைமும் சீசன் டைம் தான். பட் நாங்கள் ஏன் என்ன மந்த்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாகு, ரெயின், மிஸ்ட் இதெல்லாம் கலந்த புகமூட்டமான சொர்க்கத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்த் நீங்கள் ஊட்டிக்கு போங்க. இதை பார்க்கும்போது மழை பெஞ்சிங்க மாதிரி தான் இருக்குது. பட் அது மழை எல்லாம் மேகம். அந்த மேகம் எங்களை உடச்சிட்டு போயிருக்கு. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச வியூ இப்போ கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருக்கு. நான்லாம் குளிரில் இழுத்து போட்டு தூங்கிங்க. என் அண்ணன் மனுஷன் ஜென்மமானே தெரில, சட்டையெல்லாம் அவுத்து போட்டு தூங்கிங்கான். இதில் வேற காற்றே வரல, ஃபேன் ஆன் பண்ணுறான், என்கிட்ட சண்டை போடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, யாரா நீ அப்படி தான் இருந்தது. இவன் தான் எப்படின்னு பார்த்தேன் எங்கள் நானும் அதுக்கு மேலே. இதில் நானும் எங்கள் அம்மாவும் தான் குள்ளெல்லாம் நடங்கின்னு இருந்தோம். ஃபைனலாக டே 1 முடிஞ்சு. டே 2ல் எங்களை மீண்டும் சந்திக்கிறோம். பாய்.